Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கொத்தவரங்காய் பொரியல். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கொத்தவரங்காய் எடுத்து கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி எடுத்துர்க்கேன். சோ எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து காரம் வந்து இந்த வரமிளகாவோட காரம் தான். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் சின்ன வெங்காயம் கிடைக்கல, ஸோ அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து கண்ணாடி மாதிரி வதங்குற வரையும் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து இந்த எண்ணெய் கூடவே சேர்த்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு சும்மா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு நாம் நறுக்கி வச்சுருந்த கொத்தவரங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 ml தண்ணி இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு கிளறினதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. இந்த காய் வந்து 10 நிமிஷத்தில் வெந்துருங்க மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா. ஸோ நான் இதை அப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். நீங்கள் இடையில எடுத்துட்டு மட்டும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. ஆனால் வந்து இது கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. நான் வந்து இடையில கிளறி விட போகிறேன். ஸோ கிளறிட்டு மறுபடியும் மூடி போட்டு நம்ம இதை வேக வைக்கணும். தண்ணி வந்து ஓரளவுக்கு வத்திடுச்சு. ஸோ வந்து இது மூடி போட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மூடியில் அந்த வேக அந்த ஆவி தண்ணியிலேயே தான் அது வெந்துடும். ஸோ கிளறிட்டு திரும்பவும் மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். அது வெந்துட்டுருக்க டைமில் இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் துருவின தேங்காய், அது கூடவே ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வறுத்த நிலக்கடலை இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இடையில நான் கிளறி விட்டுட்டே இருந்தேன். இப்போ வந்து காயுமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் காயை இறக்கிக்கலாம். ஸோ தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. நம்மளோட கொத்தவரங்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் அப்புறமா ரசம் எல்லாத்துக்கும் வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதை நான் வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.